அந்த நதியை பார்த்து சீதையை கண்டாயா, சீதையை கண்டாயா என்று நதியை பார்த்து கேட்கிறான். ஆனால் அந்த கோதாவரி நதி ராவணனிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தினாலே உண்மையை சொல்லவே இல்லை. உண்மையை அந்த சமயத்திலே கோதாவரி ராவணன் தான் எடுத்து போனான் என்று சொல்லியிருந்தால் பெரிய ராமனுக்கு கொஞ்சம் ஒரு தரிப்பு வந்திருக்கும். ஆனால் ராவணன் ஏதாவது நம்மை செய்து விடுவானோ என்கிற பயத்தினாலே அந்த கோதாவரி நதி மௌனமாக இருந்து விட்டது என்று சொல்கிறாள். இதனால அந்த கோதாவரி நதிக்கு பெரிய தோஷம் ஏற்பட்டதாம். ராமசீதைகள் பிரிந்திருக்கின்ற சமயத்திலே உதவி செய்யாமல் இருந்தது பெரிய தோஷம் ஏற்பட்டு விட்டது. எப்பொழுது அந்த தோஷம் போயிற்று என்னால் பெரியாழ்வாருடைய பெண்ணான் அவதரித்தாளே ஆண்டாள், அவளுக்கு கோதா என்று அந்த கோதாவரி நதியினுடைய பெயரை வைத்ததனால்தான் இந்த தோஷம் கோதாவரி நதியை நீங்கியது என்று எதுவும் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அப்படி ராமன் எல்லா இடத்திலேயும் இந்த சீதையை கண்டாயா, சீதையை கண்டாயா என்று அவர் கேட்கிறார். கேட்டு அவர் ரொம்ப கோபம் வந்துள்ளது. உலகத்தையே நான் இப்போது முடித்து விடுகிறேன், இந்த கோதாவரி நதியை நான் காலி செய்து விடுகிறேன், இந்த தண்டகாரண்யத்தை நான் இல்லாமல் பண்ணிவிடுகிறேன் என்ன ரொம்ப கோபத்தோடு புறப்படுகிறார் ராமபிரான். லக்ஷ்மணன் பார்த்து கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறார். என்னன்னா அது இது நம்ம ராவணன், அதாவது சீதா பிராட்டியை அழைச்சு கொண்டு போனது, கடத்தி கொண்டு போனது யாருன்னு தெரியாது நமக்கு. யாரோ ஒருத்தன் செய்த தவறுக்காக நாம் ஏன் உலகத்தை அழிக்க வேண்டும், நாம் ஏன் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும், அது யார் என்று தெரிந்து கொள்வோம் என்று பல சமாதானங்களை எல்லாம் சொல்லி இருவரும் அப்படியே அந்த சுவடு தேடி அவர்கள் மிருகங்கள் கொடுக்கின்ற அந்த அடையாளங்களை தேடி அவர்கள் அப்படியே போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்திலே பார்த்தால் ஜட்டாயு அங்கே கீழே விழுந்திருக்கிறார். ரத்தமும் அப்படியே இதுவாக இரத்த காட்டிலே அவர் இரத்த களரியிலே அவர் கிடக்கிறார். அது கூட ஏதோ ஒரு ராட்சசனோ என்று நினைத்து பார்க்கிறார்கள். ஆனால் அருகிலே போன பிறகுதான் தெரிகிறது ஜட்டாயு மகாராஜர். ஜட்டாயு மகாராஜர் இடத்திலே போய் என்ன ஆகிவிட்டது என்று இவர்கள் கேட்கிறார். அவர்களிட உயிரே இல்லை அவரிடத்துல. கடைசியில் அவர் குத்துயிரும் கொலையுருமாக இருக்கிறார். ராமன் வந்தால் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று அதற்காகத்தான் அவர் பிடித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ராமனுடைய அந்த நிலையை பார்த்த உடனே அந்த ஜடாயு மகாராஜருக்கு பெரிய கவலை ஏற்பட்டு விட்டது. என்ன கவலைன்னா, ஐயோ இப்படி கலங்கி இருக்கிறாரே, இப்படி வருந்திருக்கிறாரு, இவருக்கு தரிப்பு இருக்குமா இருக்காதா, முதல்ல அவரை வாழ்த்துவோம். என்ன ஆயுஷ்மன்னு, நீண்ட நாள் நீ சௌக்கியமாக வாழ்வாயாக என்று முதல்ல அதை சொன்னார். நீங்கள் யாரை தேடுகிறீர்களோ அந்த சீதா பிராட்டியும் என்னுடைய உயிரும் இரண்டுமே ராவணனாலே அபகரிக்கப்பட்டன என்று அவனுக்கு மங்களாசாசனம் செய்து அவர் என்ன பண்ணிவிட்டார், அந்த சமயத்தில் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய உயிரை நீத்து விட்டார்.